தாவேகா வந்ததின் விளைவு தான் இப்ப காங்கிரஸுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமா அப்படின்னு ஒரு கருத்தும் வந்துருக்கு. இருக்கட்டும் காங்கிரஸுக்கா அதே காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இப்பொழுது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது தாவேகா தலைவர் அவர்களுடைய இலக்கு. மற்ற சம்பவங்கள் ஓகே, ஈழத்தமிழர்கள் பிரச்சனைன்றது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட பல உயிர்கள் போயிருக்குல்ல, அதில் கடுமையான விமர்சனம் வச்சிருக்கீங்க நீங்க. அந்த காங்கிரஸோடுங்கும் போது மற்ற சம்பவங்களை நீங்க எடுத்துக்கங்க, அதை நான் எடுத்துக்கிறேன். ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு இப்போது நடைபெற தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லை தம்பி. தேர்தல் அதோட ஒப்பிட வேண்டாம், ஒப்பிட வேண்டாங்கிறேன். இல்ல அப்புறம் எப்படி மீண்டும் இது திமுக ஆட்சி, அப்ப திமுகவும் அதை செய்தது தானே. காங்கிரஸுக்கு தான் மற்ற கட்சிகள் தேவைன்ற மாதிரி இருக்கு. நீங்க காங்கிரஸ் தேவைங்கிற நாட்டுக்கு அப்படிப்பட்ட காங்கிரஸ் நீங்க நாடாளுமன்றத்தில் எத்தனை சீட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எத்தனை சீட் மக்கள் அங்கீகரிச்சு எத்தனை சீட் இருந்தா ராகுல் காந்திக்கு முன்னாடி நிக்க முடியுதா நாடாளுமன்ற பிரதமருக்கு? நாங்க திமுகவை தானே விமர்சிக்க போறோம், நாங்க காங்கிரஸ் எல்லாம் விமர்சிக்க போகல. கூட்டணியில காங்கிரஸ் தானே இருக்குதுங்க, நாங்க காங்கிரஸை கண்டுக்கவும் மாட்டோம். இல்ல இப்ப அதுக்கு தான் மாற்ற கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு. அதிமுக அழிஞ்சு போச்சு இல்லைங்க. விஜய் அவர்கள் தனித்திருக்கும் போதே நீங்க பலம் சொல்லும் போது அவங்க 4 கட்சிகள் சேர்ந்து இருக்காங்களே, அப்ப பலம் தானே சார். பிஜேபி கூட சேர்ந்தாலே அது பலவீனமான கூட்டணி. எப்படி சொல்றீங்க? அந்த பிஜேபி தான் ஒவ்வொரு மாநிலங்களையும் ஆண்டுகிட்டு இருக்கு. அதைத்தான் சொல்றேன். தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஆள முடியுமா? நாடாளுமன்ற தேர்தலில் பாமக கூட்டணி வைத்து 18% பாமக கூட்டணி வைத்து மட்டுமா? அப்படின்னு 3,42,000 ஓட்டு பன்னீர்செல்வம் வாங்கினது யார் கணக்கில் வரும்? எப்படிங்க 11% ஓட்டு இருக்கு? நடந்து முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஒரு ஒன்றிய கவுன்சிலரை கைப்பற்ற முடியாத மக்களால் கைவிடப்பட்ட கட்சிங்க. அவனுக்கு ஓட்டும் கிடையாது, பூட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் நீ 370 எடுத்தனால காஷ்மீர்ல என்ன நடந்துச்சுன்னு கேக்குறேன் நான். இல்ல எடுக்காம இருக்க வரைக்கும் என்ன நிலைமை இருந்துச்சுன்னு கேக்குறேன். என்ன எடுக்காம இருந்த வரைக்கும் அந்த தாக்குதல்கள் கொலைகள் நடந்து தானே சார் இருந்தது. அப்ப அதுக்கு எடுக்கணுமா? எடுத்தா நம்ம இந்திய அங்கமாக என்னங்க ஆச்சு? எம்ஜிஆர் 3 பேர் மட்டும் தான் வந்துச்சு. அப்ப கலைஞர் பேரோ ஸ்டாலின் பேரோ ஜெயலலிதா அம்மையார் பேரோ வரலன்னா இவங்க எல்லாம் ஊழல் குற்றவாளின்றான்னு அர்த்தம். இவங்க சரியில்லை. அப்படி இங்க பாருங்க, அண்ணா உட்கார்ந்த இடத்துல, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் உட்கார்ந்த இடத்துல யாரோ உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னார், அவ்வளவுதான். அந்த யாரோட தான் சார் நீயே கொண்டு போய் ஜெயலலிதாவை எதுக்கு திணிக்கிற சார்? மற்ற முதலமைச்சர்கள் வேற யாரு? அதெல்லாம் போகிற பேசுறதுக்கெல்லாம் நீ கைகால் வைக்கப்படாது. அப்ப அவர் அதை மட்டும் தான் சொன்னாரா? ஆமா. இப்ப இவங்களை குறிப்பிடல. யார? ஜெயலலிதா அம்மையார குறிப்பிடல. அப்ப கலைஞரையும் ஸ்டாலினை என்னவா குறிப்பிட்டிருக்காரு? அதுல ஒன்னும் குறிப்பிடலையே. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு உள்ளவங்களுக்கு தான் ஓட்டு போட்டார் இதுக்கு முன்னாடி விஜய் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. அனைத்து மாவட்டங்களிலிருந்து வேட்புமனு தாக்கலுக்காக எல்லாமே வந்திருக்காங்க. பனையூரே ஸ்தம்பிக்குதுன்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் பார்க்க முடியுது. வேட்புமனு தாக்கல் இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது தமிழ்நாட்டு அரசியலில் எந்த கட்சியிலும் இன்று நடந்தது போல் நீ முந்தி நான் முந்தி என்று போட்டி போட்டு விருப்பம்னு வாங்கவில்லை. எனக்கு கிடைத்த தகவல் 5000 பேர் இன்றைக்கு மட்டும் வாங்கியிருக்கிறார். இன்றைக்கு ஒரே நாளில்? ஆமாம். இனி 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அப்போ இது எவ்வளவு பெரிய இமாலய வெற்றியை தாவேகா பெறப்போகிறது என்பதற்கு இது அடையாளம். வேட்பாளரே இத்தனை கூட்டம்னா விருப்பம்னு வாங்கியவர்களினுடைய அந்த கனத்த நம்பிக்கைக்கு வானம் கூட ஈடாகாது. தொடங்கி 2 வருடமான ஒரு கட்சிக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பும் அந்த கட்சியில் கடமையாற்ற வேண்டும் என்கிற வேட்கையும், எப்படியாவது இந்த கட்சியிலே சட்டமன்ற உறுப்பினராகி கோட்டைக்கு போக வேண்டும் என்ற தாகமும் எங்கள் கட்சி தொண்டர்களுக்கு வந்திருக்கிறது என்றால், இன்னும் தாவேகா தொண்டர்கள் அரசியல்படுத்தப்படவில்லை என்று ஒரு அடிப்படையற்ற குற்றச்சாட்டை சில பேர் வைக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டிற்கு பதில் சொல்வது மாதிரி நிகழ்வு அமைந்திருக்கிறது. வேட்பாளர் கூட்டம் முண்டியடித்து இருக்கிறது, ரைட், ஓகே. வாக்காளர் கூட்டமும் அதே போல் முண்டியடித்து வருமா? வாக்காளர் கூட்டத்தை வர சொன்னால் பனையூர் தாங்காது. இல்லை, பனையூருக்கு இல்லை, ஒவ்வொரு பூத்துக்கும் சொல்கிறேன், எலெக்ஷன் நேரத்தில். ஆமாம். இல்லை, வேட்பாளரே இப்படி எல்லாருமே வேட்பாளராக நினச்சாங்கன்னா வாக்காளர் யார் தான் ஆக முடியும்? இல்லை,
1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க. 5000 பேர் இன்னைக்கு விருப்பம்னு வாங்கியிருக்காங்க. எந்த கட்சியிலையும் இது இல்லைங்கிறேன் நான். இல்ல இது ஒரு பக்கம் வேட்பாளருக்கு அந்த இது கொடுத்தாலும் கூட்டணி கட்சின்றது இன்னும் முடிவே ஆகலையே. கூட்டணி வேணும்னு அவசியமே இல்லையே எங்களுக்கு. இல்ல வரும்போது விஜய் சொல்லிட்டு தானே வந்தார், கூட்டணி எல்லாரும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெல்லாம் தருவேன்னு சொன்னாரு. கூட்டணி இல்லாமலும் வெல்லுவோம், கூட்டணி இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னும் காலம் இருக்கிறது. ஓ, தேர்தல் வரைக்கும் காலம் இருக்கிறது. இல்ல அந்த கூட்டணின்ற ஒரே ஆப்ஷன் இப்போதைக்கு காங்கிரஸ் மட்டும்தான், அதனாலதான் விஜய் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு. இல்ல, கட்சியின் 3வது உதவி தின விழாவில் பிஜேபி கூட்டணியில் இருக்கிற ஜான் பாண்டியன் தாவேகாவுக்கு வாழ்த்து தெரிவித்தார். வாழ்த்து தெரிவிப்பதால் வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. வாழ்த்து தெரிவித்தார். இதெல்லாம் சமிக்ஞை. காங்கிரஸின் சமிகை எப்படி இருக்கு இப்போது வரை? காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு புயல் வீசுகிறது, பூகம்பம் மணக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்க விருப்பமில்லை என்பதை அவர்கள் எல்லா மட்டத்திலும் இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய அதிர்வை காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு எதிர்கொள்ளுகிறது. என்னை கேட்டால் காங்கிரஸில் ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம் அவர்கள் திமுகவில் நீடிக்க விரும்பவில்லை என்பதை மட்டும் உணர்த்துகிறது. இப்போ இந்த 2026 தேர்தலை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் யாருக்கு அடிச்சது அப்படின்னா காங்கிரஸுக்கு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா தாவேக்கா வந்தனால கூட்டணி கட்சி 2 பக்கம் இருக்குது. ஏன்னா இதனால் வரைக்கும் ஒரு பக்கம் அதிமுக பாஜக மட்டும்தான் இருக்கும். இப்போ தாவேக்காவும் வந்தனால தங்களுடைய சீட்டு டிமாண்ட் அதிகமாக வைக்கிறாங்க. 20-25 வாங்கினவங்க 35 வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு திமுக கேட்டு ப்ரெஷர் பண்றாங்கன்னா தாவேக்கா வந்ததின் விளைவு தான் இப்போ காங்கிரஸுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமா அப்படின்னு ஒரு கருத்தும் வந்துட்டு இருக்கட்டும். எங்கள் தலைவரால் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குமான வாழ்த்துக்கள். காங்கிரஸுக்கா? அதே காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் நல்லது பண்ணியிருக்கு? இல்லை, நேற்று கூட பார்க்குறேன், அந்த மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே பேசும்போது சொல்றாரு, அண்ணன் நாஞ்சில் சம்பத்திடம் கேட்டு பாருங்கள் காங்கிரஸ் தமிழ்நாட்டிற்கு நல்லது செஞ்சுச்சா அப்படின்னு. அவர் வாயால சொல்லுவாரா அப்படின்னு. ஏன்னா பல விமர்சனங்களை வச்சிருக்கீங்க நீங்க காங்கிரஸை பத்தி அப்படின்னு சொல்லி. காங்கிரஸில் ஈழப் பிரச்சனையில் அவங்க அந்நியமாக நடந்து கொண்டார்கள் என்பது குறித்து தான் கடுமையான விமர்சனம் வைத்திருக்கிறேன். அந்த விமர்சனத்தின் காரணமாக அந்த காங்கிரஸோட கூட்டணி வைக்க விஜய் முற்பட்டால் அது சரியா வருமா உங்களுக்கு? அதுக்கும் இந்த தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லை. இப்பொழுது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது தாவேகா தலைவர் அவர்களுடைய இலக்கு. அந்த இலக்குக்கு யார் துணை நிற்கிறார்களோ அவர்களை வாரி அணைத்து உச்சி மோந்து அவர்களோடு பயணிப்பதற்கு தாவேகா தயாராக இருக்கு. மற்ற சம்பவங்கள் ஓகே, ஈழத்தமிழர்கள் பிரச்சனைன்றது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட பல உயிர்கள் போயிருக்குல்ல, அதில் கடுமையான விமர்சனம் வச்சிருக்கீங்க நீங்க. அந்த காங்கிரஸோடுங்கும் போது மற்ற சம்பவங்களை நீங்க எடுத்துக்கங்க, அதை நான் எடுத்துக்கிறேன். ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு இப்போது நடைபெற தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லை தம்பி. தேர்தல் அதோட ஒப்பிட வேண்டாங்கிறேன் நான். இல்ல அப்புறம் எப்படி மீண்டும் இது திமுக ஆட்சி? அப்ப திமுகவும் அதை செய்தது தானே? ஆமா. அந்த திமுகவை அப்புறம் திமுக மட்டும் எதுக்குறீங்களே, ஏன் காங்கிரஸ் எதிர்க்கல? காங்கிரஸ் எதுக்கல. காங்கிரஸ் இந்தியாவுக்கு தேவை. இன்னைக்கு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? அப்படி என்ன? அதாவது இந்த சங் பரிவார சக்திகளை, இந்த சனாதன சக்திகளை இந்தியாவிலிருந்து வேருடைய மண்ணோடும் வெட்டி சாய்ப்பதற்கு காங்கிரஸ் கட்சி தேவை. காங்கிரஸுக்கு தான் மற்ற கட்சிகள் தேவைன்ற மாதிரி இருக்கு. நீங்க காங்கிரஸ் தேவைங்கிற நாட்டுக்கு. அப்படிப்பட்ட காங்கிரஸ் நீங்க நாடாளுமன்றத்தில் எத்தனை சீட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எத்தனை சீட் அங்கீகரிச்சு எத்தனை சீட் இருந்தா ராகுல் காந்திக்கு முன்னாடி நிக்க முடியுதா? பிரதமருக்கு அவர் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல யோகியதை இருக்கா? குற்றச்சாட்டு யாருனாலும் ஈஸியா வச்சிடலாம். குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல யோகியதை இருக்கான்னு கேட்கிறேன்னா, குற்றச்சாட்டு வைக்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ராகுல் காந்தி. அப்படி இல்லைங்க. அது இந்தியாவினுடைய விடுதலைக்கு பாடுபட்ட கட்சி, ஐந்தாட்டு திட்டங்களை கொண்டு வந்த கட்சி. அதே கட்சி தானே ஈழத்தமிழத்துக்கு இந்தியாவினுடைய நிர்மாணத்தை இந்த நாட்டில் நிலைநிறுத்திய கட்சி. இன்னைக்கு இருக்கிற சென்னையில் இருக்கிற IIT யார் கொண்டு வந்தது? திருச்சியில் இருக்கிற பெல் யார் கொண்டு வந்தது? நெய்வேலியில் இருக்கிற லிக்னைட் கார்பரேஷன் யார் கொண்டு வந்தது? கொண்டு வந்ததெல்லாம் ஓகே சார். ஆமா, அவங்க நாட்டுக்கு செய்த துரோகங்கள், அவமானங்கள் சொல்லி நிசிகாந்த் துபே MP அவர்கள் அதெல்லாம் பிஜேபி செய்ததை விட துரோகம் யாரும் செய்யல. இல்ல இவங்க என்ன துரோகம் செஞ்சுட்டாங்க நீங்க அந்த அளவுக்கு ராகுல் காந்தி நம்புறீங்க? ராகுல் காந்தி தான் ஆளுமையும் ஆண்மையும் உள்ள தலைவன். இன்னைக்கு ஒரு மதசார்பற்ற அணிக்கு தலைமை தாங்குகிற தலைவன். இப்போ அதே கட்சி திமுக கூட்டணி வச்சிருச்சு. தேர்தல் இப்போ வரை கூட்டணியில் தான் இருக்காங்க. எலெக்ஷன் நேரத்தில் கூட்டணி அங்கே தான் கன்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் அப்போ என்ன கூட்டத்தை வைப்பீங்க? அப்போ இதே போல ராகுல் காந்தி தேவை. நாங்கள் திமுகவை தானே விமர்சிக்க போகிறோம். நாங்கள் காங்கிரஸ் எல்லாம் விமர்சிக்க போகல. கூட்டணியில் காங்கிரஸ் தானே இருக்குதுங்க. நாங்கள் காங்கிரஸை கண்டுக்கவும் மாட்டோம். அப்படி வந்தா நாங்கள் திமுகவை தான் விமர்சிப்போம். அது என்ன நிலைப்பாடு? இதுக்கு பேர் திமுகவை ஆட்சி அகற்றுறது. வேற என்ன? தேர்தல் மட்டும்தான் நிலைப்பாடா? இல்ல மக்கள் இந்த தேர்தலை திமுகவை அகற்ற வேண்டும், அவ்வளவுதான் எங்க நிலைப்பாடு. அதற்காக காங்கிரஸ் உங்க பக்கம் யார் சேர்ந்தாலும் திமுகவை அகற்றுகிற முயற்சியில நாங்க பின்வாங்க மாட்டோம் சார். தேர்தலை நீங்க ஒரு கட்சியை அகற்றுறது மட்டும்
பொதுவா பாப்பீங்களா? ஆமா. இல்ல மக்களுக்கு யார் நல்லது செய்வாங்க அந்த கோட்பாடுல பாப்பீங்களா? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் இந்த கூட்டணி அகற்றணுங்கிறேன் நான். இல்ல இப்ப அதுக்கு தான் மாற்று கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு. அதிமுக அது அழிஞ்சு போச்சு இல்லைங்க. அதிமுக எங்க இருக்கு? எங்க சார்? எங்கதான் இருக்குது. எங்க இருக்கு? எடப்பாடி இருக்காங்க உயிரோட, கட்சி இருக்காங்க. கட்சி இருக்கறனால தானே என்டிஏ கட்சி கிடையாது சார். இப்பதானே பலமான கூட்டணில எங்க பலமான கூட்டணி? பிஜேபி கூட சேர்ந்தா பலமான கூட்டணியா? ஏன் சார் பிஜேபி கூட சேர்ந்தா பலவீனமான கூட்டணி. விஜய் அவர்கள் தனித்திருக்கும் போதே நீங்க பலம் சொல்லும் போது அவங்க 4 கட்சிகள் சேர்ந்து இருக்காங்களே, அப்ப பலம் தானே சார். பிஜேபி கூட சேர்ந்தாலே அது பலவீனமான கூட்டணி. எப்படி சொல்றீங்க? அந்த பிஜேபி தான் ஒவ்வொரு மாநிலங்களையும் ஆண்டுகிட்டு இருக்கு. அதைத்தான் சொல்றேன். தமிழ்நாட்டுல அவங்களுக்கு ஆள முடியுமா? அதனால தானே போன 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு. எங்க அதிகமா இருக்கு சார்? 18% வந்திருக்கு. எங்கெங்க 18%? அப்ப உங்களுக்கே கணக்கு தெரியல இல்ல? முட்டாள்தனமா கேட்காதீங்க சார். 2020 என்னது 18%? ஆமா சார். எப்படி இருக்குது? எப்படி 18%? நாடாளுமன்ற தேர்தலில் பாமக கூட்டணி வைத்து 18%. பாமக கூட்டணி வைத்து மட்டுமா? அப்படின்னு 3,42,000 ஓட்டு பன்னீர்செல்வம் வாங்கினது யார் கணக்குல வரும்? 2,90,000 ஓட்டு தேனியில வாங்கினது யார் கணக்குல வரும்? பன்னீர்செல்வமான சுயேட்சை சின்னம் இல்ல சார் அது. அதைத்தான் கேக்குறேன். அது யார் கணக்குல வரும்னு கேக்குறேன். அது இதுல வராது இல்ல சார். இது பாஜக சின்னத்துக்கான ஓட்டு இல்ல சார். அப்படி இல்ல தம்பி. அந்த கூட்டணியில தானே அவர் நின்னாரு. ஆமா, கூட்டணியில நின்னதெல்லாம் 18ல 7% பாமகவுக்கு போயிருச்சு. பேலன்ஸ் அந்த சின்னத்துக்கு விழுந்த ஓட்டு 11% இல்ல சார். எந்த தாமரை சின்னத்துக்கு விழுந்தது கிடையாது. எப்படி கணக்கு போடுறீங்க? புள்ளி விவரம் அப்படித்தான் சொல்றீங்க. என்ன புள்ளி விவரம்? கள்ள விவரம் அது. எப்படிங்க 11% ஓட்டு இருக்கு? நடந்து முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஒரு ஒன்றிய கவுன்சிலரை கைப்பற்ற முடியாத மக்களால் கைவிடப்பட்ட கட்சிங்க. அவனுக்கு ஓட்டும் கிடையாது, பூட்டும் கிடையாது தமிழ்நாட்டில். இந்த அளவுக்கு பாஜக வெறுக்க காரணம் என்ன சார்? நீங்க காங்கிரஸ் பாஜகவை வெறுக்கல இல்ல, காங்கிரஸை ஆதரிக்கும் அந்த மன நினைப்பான்மை பாஜகவை மட்டும் எந்த அளவுக்கு எதிர்க்கிறது? அது பெரிய ஆபத்தான கட்சிங்க. அந்த ஆபத்தான கட்சி தான் இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி செஞ்சுக்கிட்டு. அதாங்க ஆபத்துங்கிறேன். அது இன்னும் பெரிய ஆபத்து. என்ன ஆபத்து நம்மள அட்டாக் பண்ணி சொல்ல மாட்டீங்களே? ஆபத்துன்றீங்க. 10 ஆண்டு காலம் என்ன ஆபத்து நமக்கு வந்ததுன்னு சொல்லல. மணிப்பூர் தெரியுமா உங்களுக்கு? ஆமா. என்ன நடந்துச்சு? மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்ததுங்க. கொல்லப்பட்டாங்க. அதான் காஷ்மீர்ல 370 எடுத்தாங்கல்ல. ஆமா. காஷ்மீர் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு? காஷ்மீர் நம்ம நாட்டின் ஒரு அங்கமாக தான் சார் நினைச்சாங்க. என்ன நிலைமையில இருக்குன்னு தான் கேட்டேன். நீ 370 எடுத்தனால காஷ்மீர்ல என்ன நடந்துச்சுன்னு கேக்குறேன் நான். இல்ல, எடுக்காம இருக்க வரைக்கும் என்ன நிலைமை இருந்துச்சுன்னு கேக்குறேன். என்ன எடுக்காம இருந்த வரைக்கும் அங்க தாக்குதல்கள் கொலைகள் நடந்து தானே சார் இருந்தது. அப்ப அதுக்கு எடுக்கணுமா? எடுத்தா நம்ம இந்தியாவின் அங்கமாக வரணுங்க. ஆச்சு பகல்காம் தாக்குதலுக்கு பொறுப்பே பாரா மோடி. இல்ல, இப்ப தாஜ் ஹோட்டலே ஒரு பேர் தாக்குதல் நடந்தது மும்பைல. நான் என்ன கேக்குறேன்? இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையும் இந்தியாவினுடைய பண்பாடும் இந்தியாவினுடைய இருப்பும் இன்றைக்கு பிஜேபி கட்சியால் கேள்விக்குறியாகி இருக்கிறது. அவ்வளவுதான். இது ஒன்று மட்டும் தான் இருக்கு. நிறைய இருக்கு இன்னும். இதே மாதிரி காங்கிரஸுக்கு எதுவும் சொல்ல முடியாதுங்களா? காங்கிரஸ் பல ஆண்டு காலமா நேர்காலத்துல இருந்து ஆட்சி பண்ணிக்கிட்டே வராங்கல்ல. ஆமா, கண்டிப்பான விமர்சனத்தை நீங்க காங்கிரஸ் எதிர்க்க வேண்டிய களம் இல்லைங்க இது. இந்த காலத்தை சொல்ல சார், பொதுவா கேட்கிறேன் உங்ககிட்ட. பொதுவா கேட்கணும்னா பேசலாம். பொதுவாக பார்க்கும்போது நீங்க காங்கிரஸ் நல்ல கட்சி. ஈழத்தமிழர் பிரச்சனையை தவிர்த்து அப்படி சொல்றீங்களா? ஆமா. மத்த எந்த வகையிலையுமே இல்லையே சொல்லவே முடியாதா? இல்ல. ஆனா அதையே தானே குறையா சொல்றாங்க பாஜக. அவன் சொல்ல தங்க செய்வான். நீங்க இப்ப அரசியல் பண்ற மாதிரி அவங்க கோயபிள்ஸுங்க, பேசுறதுதான் செய்வாங்க. சரி சார், அந்த அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜயின் அரசியல் எதை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? வெற்றியை நோக்கி போகிறது. வெற்றி ஓகே, அது கட்சி ரீதியாக தேர்தல் ரீதியாக மக்களுக்கு என்ன செய்யணுன்ற நோக்கத்துல போறாங்க. அது நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்ல போறோம். தேர்தல் வாக்குறுதினா எப்படி? இது புது விதமாக இருக்குமா இல்ல பழைய திராவிட கட்சி? தேர்தல் வாக்குறுதி தயாரிச்சுட்டு இருக்காங்க. மக்களை சந்திச்சு தான் அதை தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஓகே சார், கூட்டணி இல்லாத இந்த நிலைமையில வெளியில இருக்கிறது இப்போதைக்கு காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இருக்கிறது தேமுதிக வெளியில பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. அதை தாண்டி ஓபிஎஸ், சசிகலா இந்த இருவரும் அதிமுக வெளியே வந்தவங்க இன்னும் அந்த கட்சியை சேர்க்க மாட்டாங்கன்னு முடிவா சொல்லிட்டார் எடப்பாடி. இந்த 2 நபரின் வருகை தாவேக்காவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குமா ஏதாச்சும் வகையில? அவங்க வந்து அவங்களுக்கு நல்லது. நாங்க ஒன்றும் பேச்சுவார்த்தை அவங்களுக்கு நல்லதுல, தாவேக்காவுக்கு நல்லதா? ஒரு சேர்ந்தா கொஞ்சம் நல்லதுதான். இல்ல, சேர்ந்தால் நீங்க ஏத்துக்குவீங்களா? தான் கேள்வி. அது தலைவர் தான் முடிவு பண்ணணும். சரி சார், செங்கோட்டையனை ஏத்துக்கிட்டீங்க. ஆனால் அதிமுக ஊழல் கட்சின்னு தலைவர் விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுல இருந்து அந்த செங்கோட்டையனை மட்டும் எப்படி கட்சியில வச்சிருக்காரு? அவர் ஊழல் பண்ணலையா அப்படின்னு கேட்கிறாரு. பண்ணல. இல்ல, பண்ணலன்னா எப்படி? அந்த கட்சி மட்டும் ஊழல்னா எப்படி? அவர் பண்ணலைங்க. அவர் குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பு வாங்கியவர் அவர். அப்புறம் இப்ப யார் அதிமுக அப்படி குற்றவாளிகள் நீங்க நினைக்கிறீங்க? எடப்பாடி பெரிய குற்றவாளி, A1 குற்றவாளி, வீரமணி குற்றவாளி, விஜயபாஸ்கர் குற்றவாளி, கரூர் விஜயபாஸ்கர் குற்றவாளி, ஜெயலலிதா, KC வீரமணி குற்றவாளி, ஜெயலலிதா அம்மையார் குற்றவாளி.
அந்த குற்றவாளியை தானே ரோல் மாடல்னு சொல்றாரு விஜய் அவர்கள். ஆமா, அவருடைய துணிச்சல அவர் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாரு. சார் ஒருத்தர் ரோல் மாடல் எடுத்துக்கிட்டா குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். அவங்களுடைய துணிச்சல், அவங்களுடைய ஆளுமை, அவர்களுடைய கரேஜியஸ், அவங்களுடைய போல்ட், விளிம்பு நிலை மக்களின் மீது அவர் வைத்திருந்த கரிசனம் எல்லாத்தையும் நாங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கிறோம். இது மட்டும்தான் ரோல் மாடல். இந்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்கேன் நல்லதை மட்டும் தாங்க எடுத்துக்கிறேன். குணம் நாடி குணத்தை எடுத்துக்கிறோம். இல்ல அப்படிப்பட்டவங்க நீங்க ரோல் மாடலா எடுத்தாலும் பேசும்போது சொல்றாரு, அண்ணா அமர்ந்த அந்த இருக்கையிலே, முதலமைச்சர் இருக்கையிலே, எம்ஜிஆர் அமர்ந்த ஒரு இருக்கையிலே மற்றவங்கெல்லாம் யாரோ உட்காந்து மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்கன்னா அதுல ஜெயலலிதா பெயர் வரலையே, என்ன காரணம்? ஜெயலலிதாவை சொல்லலையே அவரு. அதான் சொல்லல. ஏன் அப்ப அவங்க வந்து இந்த இருக்கையில அமர்றனால மக்கள் கண்ணீர் விட்டாங்களா? ஜெயலலிதா அமர்ந்த இருக்கையில இல்லையே, இல்லையே. இல்ல விஜய் அப்படித்தானே குறிப்பிட்டிருக்காரு. இல்லையே, குறிப்பிடலையே. காமராஜர் அமர்ந்த இட்டு கட்டி பேசுற தம்பி. இல்ல சார், காமராஜர் அமர்ந்த இந்த முதலமைச்சர் இருக்கையில அண்ணா, எம்ஜிஆர் 3 பேர் மட்டும் தான் வந்துச்சு. அப்ப கலைஞர் பேரோ, ஸ்டாலின் பேரோ, ஜெயலலிதா அம்மையார் பேரோ வரலன்னா இவங்க எல்லாம் ஊழல் குற்றவாளின்றான்னு அர்த்தம். இவங்க சரியில்லை. அப்படி இங்க பாருங்க, அண்ணா உட்கார்ந்த இடத்துல, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் உட்கார்ந்த இடத்துல யார் யாரோ உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னார், அவ்வளவுதான். அந்த யார் யாரோல தான் சார் நீயே கொண்டு போய் ஜெயலலிதாவை எதுக்கு திணிக்கிற சார்? மற்ற முதலமைச்சர்கள் வேற யாரு? அதெல்லாம் போகிற பேசுறதுக்கெல்லாம் நீ கைகால் வைக்கப்படாது. அப்ப அவர் அதை மட்டும் தான் சொன்னாரா? ஆமா. இப்ப இவங்களை குறிப்பிடல. யார? ஜெயலலிதா அம்மையார குறிப்பிடல. அப்ப கலைஞரையும் ஸ்டாலினையும் என்னவா குறிப்பிட்டிருக்காரு? அதுல ஒன்றும் குறிப்பிடலையே. இல்ல காரணம் என்னன்னு கேட்கிறேன். அது நிறைய இருக்கு குற்றச்சாட்டுகள். ஆமா, நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு உள்ளவங்களுக்கு தான் ஓட்டு போட்டார் இதுக்கு முன்னாடி விஜய் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. போட்டாரு, அன்னைக்கு போட்டாரு, நானும் போட்டேன். இல்ல அன்னைக்கு ஊழல் அவங்க குற்றச்சாட்டுலாம் எதுவும் இல்லையா தம்பி? அவர் ஒரு வாக்காளர் இருக்கிறவர்கள் அவருக்கு பிடிச்ச கட்சிக்கு, அவருக்கு பிடிச்ச அந்த தொகுதியில் இருக்கிற வேட்பாளருக்கு ஓட்டு போட்டார், அவ்வளவுதான். அதனால இல்ல அன்றைக்கு விமர்சனம் வைக்காம நீ கட்சி தொடங்கினா மட்டும் கட்சி தொடங்கினா தான் விமர்சனம் வைக்கணும். இல்ல அன்றைக்கு அவருக்கு தனி மனிதன், ஒரு கட்சிக்கு தலைவருங்க, ஒரு மாஸ் கட்சியினுடைய தலைவர். அவருடைய பயணத்துக்கு எது சரியா இருக்குமோ அதை விமர்சனம் வைப்பார். இன்றைக்கு அதே போல இவர் கட்சி ஆரம்பித்து வரும்போது இவர்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, ஊழல் இவங்களும் பண்ணுவாங்க, இவங்க மட்டும் என்ன யோக்கியமா நடத்திட போறாங்கன்னு எதிர்கட்சி விமர்சனம் வைக்கும்போது அதுக்கு என்ன பதில் சொல்லுவார் விஜய்? சொல்லட்டும், சொல்லி பார்க்கட்டும். இல்ல அதற்கு என்ன வழிகள்னு கேட்கிறேன். அந்த வழி இருக்கு. அதுதான் நீங்க அப்படி எவன் சொல்றான்னு அவனை கூட்டிட்டு வா, நான் பதில் சொல்றேன். இல்ல மேல்மட்ட அளவுல விஜய் அவர்கள் ஓகே. எவன் சொல்றான்னு அவனை கூட்டிட்டு வா, நான் பதில் சொல்றேன். எடப்பாடி கூட சொல்றாரு, நேத்து நயனா நாகேந்திரன் பேசுறாரு, இப்பதான் விசில் அடிக்கவே ஆரம்பிச்சிருக்காருலாம் விமர்சனம். ஆமா, விசில் உங்களுக்கு உலகத்தை கலைச்சிருக்குல்ல. இல்ல அதான் சொல்றாரு, விசில் இப்பதானே அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு, இதுக்கப்புறம் நாங்க டார டாப்பட்டெல்லாம் ட்ரம்ஸ்லாம் வச்சு அடிங்க. அடிச்சவங்களுக்கு இறுதி ஊர்வலம் தான் இந்த தேர்தல். இப்போது வரைக்கும் பட்ஜெட் குறித்து எதுவுமே பேசலையே சார். யாரு? அந்த விஜய் அவர்கள். அவர் பேசினாரு, அருண்ராஜ் ஐஆர்எஸ். இல்ல விஜய் அவர்கள் பேசினார். அவர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் பேசியாச்சுல்ல. இல்ல எல்லா இப்ப நாளைக்கு ஜெயிச்சார்னா முதலமைச்சர் அறிக்கையில அருண்ராஜா உட்கார போறாரு, விஜய் தானே உட்கார போறாருன்னு கேள்வி யாரு என்ன பேசணுமோ எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இவர் இப்ப வாய் திறக்கிறாருன்னா பாஜக எதிர்த்து ஒரு வாய் கூட திறக்க மாட்டாருன்னா அப்ப என்ன விமர்சனம் சார்? விமர்சனத்தை வைக்க சொல்றது நீங்க தானே சார், தூண்டி தூண்டி பாயிண்ட் கொடுக்குறீங்களே. நேற்றுக்கு முந்தா நாள் நான் போட்டேன் ஒரு ட்விட்டரு. நாடாளுமன்றத்தில் 8 உறுப்பினர்கள் தூக்கி வெளியேற்றி இருப்பதற்கு கண்டனம் தெரிவித்து தாவேக்கா சார்பில் நான் கொடுத்தேன். ஆமாம், நிர்மல் ராஜ் கொடுக்குறாரு, ஒவ்வொரு ஆளும் கொடுத்துட்டு தான் இருக்கும். மற்ற கட்சிகளில் அந்த கட்சியின் தலைவர்கள் தான் கொடுக்குறாங்க. அது அந்த கட்சி அப்போ அவ்வளோ பெரிய சர்வாதிகாரமான கட்சின்னு அர்த்தம். இல்லை இப்படின்னு சொல்லலாமா அதை? ஆமாம் சொல்லலாமே, வேற யாரும் சொல்லப்படாது. அப்போ எப்போதுதான் விஜய் தலைவர் விஜய் அவர்கள் எப்போதுதான் பேசுவார்னு கேட்பாங்கல்ல. அவர் பேசிட்டு தானே இருக்காரு. சரியா சார், ஃபங்க்ஷன் வந்து பேசுறதுக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனை, இவர் ஒரு நாள் குடர் கொடுத்தால் அதுக்கு ஒரு மாசு வரும்ல தம்பி. அவர் பேசிட்டு தான் இருக்காரு. மக்கள் அருண் அவர்கள் பேசினதுக்கும் நீங்க பேசினதுக்குள்ள எஃபெக்ட் தாண்டி விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அவர் பேசிட்டு தான் இருக்காரு, எப்போ பேசணுமோ பேசிட்டு தான் இருக்காரு. அவருக்கு பேச்சு நாடு பூரா அலையா இன்னைக்கு பரவிக்கிட்டு தான் இருக்கு. நாட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் மீச்சையும் இன்றைக்கு உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு தலைகீழ் மாற்றத்தை உருவாக்க அவருடைய பேச்சு தான் காரணம். ஆனா பேசலன்னு விமர்சனம் வருது, எதுக்குமே வெளியே வரல. யாருன்னு கேக்குறேன். விஜய் அவர்களே சொல்லியிருக்காரு, நான் வீட்டை விட்டு வெளியே வா விஜய் அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. நான் பூத் அப்ப எலெக்ஷன் அப்ப பூத்தா வருவாங்க என்னுடைய வாக்காளர்கள்னு அவர் அன்னைக்கு சொல்றாரு. வீட்டுல இருந்தே புறப்படுறான் விஜய்னு சொல்றாரு. வீட்டுக்கு விட விஜய் இருக்கான்னு சொல்றாரு. இந்த இப்படி சொல்லுகிற தகுதி தமிழ்நாட்டில் எந்த தலைவனுக்காவது இருக்கா? அந்த விஜய சொல்ல வேணாம் சார், இந்த விஜய் எப்போது வருவார் அப்படின்னு எங்க வரணும்? வெளியில மக்கள் பிரச்சனைக்கு வெளியே வரணும்னு மக்கள் பிரச்சனைக்கு வருவாரு. எப்போ வரணுமோ வருவாரு. கேளு, அடுத்த கேள்வி கேளு. இல்ல வருவார்ன்றதை தாண்டி எந்த பிரச்சனைக்கு வந்திருக்காரு? எந்த பிரச்சனைக்கு வரலன்னு சொல்லு. நீ எந்த பிரச்சனைக்கு வரலன்னா சார் நிறைய இருக்கே சார், எக்கச்சக்கமா சொல்லிட்டே போலாமே. இப்ப நம்ம தூய்மை பணியாளர்கள் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினாங்க, எங்க வந்தாரு? ஆசிரியர்கள் வந்து வேற போராட்டம் பண்ணாங்க, எங்க வந்தாரு? ஆமா, அவங்க போராட்டத்தை நாங்க ஆதரிக்கிறோம்.
ஆதரிக்கிறது ரெண்டு சார், இறங்கி வந்து களத்துல அவங்க கூட நின்று சார் ஆதரிப்பு. அதெல்லாம் முடியாதுங்க. எல்லா தலைவர்கள் அப்படித்தான் ஆதரவு கொடுக்குறாங்க. எந்த தலைவர் ஆதரவு கொடுக்காங்க? எடப்பாடியா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும். எடப்பாடி எல்லாம் தலைமைன்னு சொல்லாத, அவன் எல்லாம் தரித்திரம். முன்னாள் முதலமைச்சர் சார். முன்னாள் முதலமைச்சர் முண்டம். அப்படி நீங்க சொல்றவரத்தான் கூட்டணிக்கு ரெடியா இருக்கு, கூட்டணி நம்மளோட பேச்சுவார்த்தை பேசிக்கிறீங்க ஒரு காலத்துல. யார் நாங்க பேசுனது? யாரு? ஆமா சார், தாவேக அதிமுக தான் பேசப்பட்டது. யாருங்க பேசுனா? அவர் பேசினாரு. எடப்பாடி குமாரபாளையத்துல அதிமுக தொண்டங்கையில தாவேகா கொடியை கொடுத்துக்கிட்டு கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னா அவர் தான் வளர்னாரு. நாங்க ஒண்ணும் வளரல. தாவேகா யாருமே சொல்லலையா? தாவேகா யாருமே விரும்பலையா? இல்ல விரும்பல. நாங்க எப்படி விரும்புறோம்? இல்ல நீங்க அது தலைவரே இல்லனா அது எந்த அடிப்படையில்? தலைவர் கிடையாதுங்க. அவங்க ஏத்துக்கிட்டாங்களே சார். யாரு? அதிமுக ஏத்துக்கிட்டாங்களே தலைவர். ஏத்துக்கிடலையே. யாரு ஏத்துக்கிட்டு தானே அவர் தலைவர். அதிமுக ஏத்துக்கிடல தம்பி. தேர்தல்ல தெரிஞ்சிரும் உனக்கு. தேர்தல்ல தெரிவது இருக்கட்டும் சார். இன்றைக்கு கட்சியின் தலைவர் யார்? எடப்பாடி தானே? இல்லையே. இது என்ன சார் இது? அவர் தலைவரே கிடையாது. தலைவர் வேணா சார். அதிமுகவினுடைய தலைமை. அதிமுக தலைவர் சசிகலா. ரெக்கார்ட்ல அப்படி ஒண்ணு இல்லையே சார். ரெட்டலை சின்னம் எடப்பாடிக்கு தான் இதா இருக்குது, ஃபேவரா இருக்கு. என்டிஏ கூட்டணியில அவர் தான் அதிமுக தலைவரா நியமிக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் அப்ப சசிகலா ஏன் பொதுச்செயலாளர்னு போட்டிருக்காங்க? எதுல சார்? அவங்க கொடியில, அவங்க கார்ல, அவங்க வீட்டுல. அவங்க கொடியில போட்டுப்பாங்க சார். எடப்பாடியும் எடப்பாடி கட்சியில யாரும் போட்டிருக்காங்களா? எடப்பாடி அவருடைய எடப்பாடி தலைமையை அந்த கட்சியில இருக்கிறவங்க யாரும் ஏத்துக்கிடல. சரி, எடப்பாடி நீங்க தலைவரை கூட ஏத்துக்கணும். அவர் எம்எல்ஏவா இருக்காருல்ல. ஆமா, அவருடைய விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும்ல. யார் சொல்லணும்? விஜய் சொல்லணும்ல. கட்சி ஆரம்பிச்சா விமர்சனம் வந்தா கேள்விகள் வந்தா என்ன கேள்வி கேட்கிறாரு எடப்பாடி? வந்தீங்கன்னா மக்களுக்காக நீங்க என்ன குரல் கொடுத்தீங்க, என்ன பண்ணுனீங்க அப்படின்னு கேட்கிறாருல்ல. அவர் கேள்வி ஏன் கேள்வி இல்ல, அவர் கேள்வி நீங்க பதில் சொல்லணும்ல. கேட்க சொல்லுங்க. கேட்டாரு சார். என்ன கேட்கணும்? மக்கள் பிரச்சனைக்கு என்ன நீங்க குரல் கொடுத்தீங்கன்னு கேட்கிறாரு. அவரு விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கிய பிறகு கண்டிக்காத 6வது விரலாக அலட்சியப்படுத்தப்பட்ட கிராமங்கள்ல பால், முட்டை, ரொட்டி திட்டம் ஒன்றை இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தம்பிகள். இரவு நேர பள்ளி நடத்துகிறார்கள், நூலகம் நடத்துகிறார்கள். தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் முதல் மதிப்பெண் பெற்ற +2 தேர்வில் வெற்றி பெற்ற மாணவிக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார், எதுவும் கொடுக்கவில்லை. அதே மாணவியை அழைத்து வைர நெக்லஸ் கொடுத்தார் எங்கள் தலைவர் விஜய். மாவட்டம் தோறும் பள்ளிகளில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் பெற்றோர்களோடு வரச் சொல்லி அவர்களை அழைத்து காலை 10 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் கால்கெடுக்க நின்று புகைப்படம் எடுத்து அவர்களோடு பந்தியில் உட்கார்ந்து சாப்பிட்டு அந்த மாணவிகளுக்கு தங்கத்தாலான தோடும் மாணவர்களுக்கு தங்கத்தாலான கணையாளியும் அணிவித்து மகிழ்ந்தார். இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும்போதை தேர்தல் முடிவு சொல்லும். முடிவில் இது தெரிய வரும். ஓகே சார். அதே நேரத்தில் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே பேசும்போது சொல்கிறாரு, அண்ணன் நாளின் சம்பத்துக்கிட்ட கேளுங்க, ஒரு நேரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துலேருந்து வெளியே வரும்போது இல்லை திராவிடம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்தார். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் திராவிடம் இருக்குதா? இருக்கு. எங்கே இருக்குது தமிழக வெற்றி கழகம்? பெரியாரை வச்சிருக்கு தெரியுமா? பாண்டைக்கு பெரியார வழிகாட்டு தலைவரை ஏற்றுக்கொண்டது தெரியுமா? இல்ல பாண்டைக்கு பெரியார வச்சிருக்கீங்க, திராவிடம்ன்ற சொல்லு இல்ல. நீங்க திராவிடமும் தமிழகமும் ஒண்ணுதான். சீமானுக்கு பிடிச்ச கருக்கு பாண்டைக்கு பிடிச்சிருச்சா? இல்ல சார், திராவிடம்ன்ற வார்த்தை திராவிடமும் தமிழும் ஒண்ணுதான் தம்பி. ஒண்ணுன்றது வேற சார். திராவிடத்துக்குள்ளதான் எல்லா மொழியும் தமிழ், தெலுங்கு, மலையாளம் இருக்குன்னு சொல்றீங்க. திராவிடத்துக்கு உள்ள இருக்கதா சொல்றீங்க. இங்க தமிழ்ல மட்டும் தானே இருக்கு. திராவிடமும் தமிழகமும் ஒண்ணுதான். இது சீமான் போன்ற பைத்தியங்கள் இதை திசை திருப்பணும். நீங்க ஒரு அந்த பைத்தியம் பாண்டைக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கல. மூத்த அரசியல்வாதி எனக்கு விளக்கம் மட்டும் கொடுங்க. நான் ஆர்கியூமெண்ட் வைக்கல, விளக்கம் அவன் எனக்கு திராவிடத்துக்குள்ளதான் தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லாமே உள்ள வருதுன்னு சொல்றீங்க. ஆமா, ஒண்ணுன்றது இல்ல. இதுக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்குன்னு சொல்றீங்க. அடங்கி இருக்கிறதுல ஒரு மொழியை மட்டும் தானே கட்சியின் பேரா வச்சிருக்கீங்க, மற்ற மொழி பேசுறவங்களுக்கு இல்லையா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இந்த கேள்வியா? கட்சிக்கு பேர் வைக்கிறது அவர் தலைவருடைய விருப்பம். திராவிடம் இல்லையேன்னு கேட்கிறாரு. இல்ல, திராவிடத்திற்கு மாற்று இல்லை. நாங்க திராவிடத்திற்கு நாங்க எதிரானவர்கள் இல்லை. அப்படின்னா நாங்க எப்படி பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கையை தூக்கிட்டாரு விஜய் சொல்லிட்டாரு. பெரியாரின் கொள்கைகள்ல கடவுள் மறுப்பு கொள்கை அதுதான் சொன்னேன். குணம் நாடி குற்றம் நாடின்னு சொன்னேன். பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை எங்கள் தலைவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, தமிழ்நாடு மக்கள் முழுவதும் இந்த நாட்டில் வழிபாட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள், இறைபக்தி உள்ளவர்கள். அந்த மக்களை காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பண்பாடு மிக்க தலைவர் எங்கள் தலைவர். காயப்படுத்தக்கூடாது நினைக்கிற தலைவர், காயப்படுத்தியவரை தலைவரை வச்சுக்கலாமா கொள்கை தலைவரா? இல்ல இல்ல, நீ பெரியார வாசிக்கல. இல்ல இல்ல, என்னுடைய விமர்சனம் இல்லை.
பெரியார நீ சரி சீமானும் சரி பாண்டையும் சரி வாசிக்கல. பெரியாருக்கு அது நோக்கம் இல்லை. இல்ல பல இடங்கள்ல கடவுள் சிலைகளை உடைச்சு தானே பார்த்திருக்கோம் நம்ம நிறைய இடங்கள்ல, போட்டோக்கள்ல, செய்திகள்ல. பெரியார் அவர்கள் சிலைகளை போட்டு உடைத்தாரு, கடவுளை நம்பாதே, கடவுள் அப்படிலாம் நிறைய கடவுளுக்கு எதிராக பேசினவரு. பெரியாரு ஒரு சமத்துவ சமூகத்தை விரும்பினார். அதெல்லாம் நம்ம ஏத்துக்கிறோம் சார். கேளுங்க, நான் சொல்ல கேளு. சாதி தான் அதற்கு தடைன்னு நினைச்சார். சாதியை ஒழிக்கணும்னாரு. ஒழிக்க முடியாதுன்னாங்க. ஏன்னு கேட்டார். சாதிக்கு பின்னால மதம் இருக்கணும்னாரு. அப்போ மதத்தை ஒழிக்கணும்னு சொன்னார். ஒழிக்க முடியாதுன்னாங்க. ஏன்னு கேட்டார். அதுக்கு பின்னாடி கடவுள் இருக்குன்னாரு. அப்போ கடவுளை ஒழிப்போம்னு சொன்னார். பெரியாருக்கு எந்த மதத்துக்கு மேலேயோ எந்த கடவுளுக்கு மேலே எந்த கோபமும் கிடையாது. கடவுளை மட்டும்தான் அப்போ இருக்கிறது காரணம் மதங்களை உடைத்து, சாதிகளை உடைத்து, சமயம் எல்லாம் நம்முடைய பின்னடைவுக்கும் நம்முடைய அறியாமைக்கும் நம்முடைய மேடு பள்ளம் நிறைந்த இந்த சமூகத்துக்கும் அதுதான் காரணம். அதுதான் பெரியார் சொன்னார். அதான் இந்த கடவுள் மறுப்பு கொள்கை. ஆமா, இது மற்ற மதங்களுக்கும் பொருந்துமா? இஸ்லாமிய மதங்களுக்கோ கிறிஸ்தவ மதங்களுக்கோ பொருந்தும். ஆனா அப்படி மற்ற மதங்களினுடைய கடவுள்களை பேசி எங்கனையுமே பார்க்கலையே சார் நம்ம. எந்த கடவுளை? மற்ற கிறிஸ்தவர்களுடைய கடவுளையோ இருக்கு. இல்ல பெரியார் பேசி பார்க்கலன்ற. நீ பார்க்கலடா, நான் என்ன செய்ய? இல்ல அவரோட கருத்துக்கள் இருக்கு. குடியரசு எடுத்து படி. மற்ற மதங்களை பத்தி இருக்கு. இல்ல அது கடவுளை மட்டும் வச்சுமா இல்ல மக்களையும் வச்சுமா? மதங்களை பற்றி பேசியிருக்காரு. மதங்களை பேசுங்க சார், கடவுளை பேசுங்க. ரைட். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அவங்க நாடே கிடையாது, அவர்கள் அவங்க நாட்டுக்கு போக வைக்கணும், விரட்டணும்னு சொல்லி இருக்காது ஒரு கருத்து இருக்குது. அது எப்படி? இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டை சேர்ந்தவர்களே கிடையாது, அவர்கள் வெளிநாட்டவர்கள், அவங்க இருக்கக்கூடாது, அந்நியர்கள், அவங்களை விரட்டணும்னு பேசியதா ஒரு கருத்தும் இருக்குது. இல்லையே, விமர்சனம் வைக்கிறாங்க. எந்த முட்டாள் சொன்னா உண்ட? எதிர்கட்சிகள் தான். நான் சொல்ல சீமான் மற்றவர்கள் அதுதாங்க நான் அந்த பயலுக்கு பைத்தியம் உனக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். அந்த விமர்சனம் இருக்கான்னு ஆதாரத்தோட கொன்ற சொல்ல அந்த அயோக்கியண்ட முதல்ல வாசிக்க சொல்லுடா பெரியார. அப்படி ஒரு ஆதாரம் இருந்துட்டா இல்ல காமிச்சா காமிக்க சொல்லு. விடுதலை போன்ற பத்திரிகைகள் எழுதுனதா சில குறிப்புகள்லாம் வச்சிருக்காங்க. அது ஒரு புண்ணாக்கு கிடையாது. அவன் ஒழுங்கா படிக்கல தம்பி. அவன் இல்லன்றீங்க. அப்படி ஒரு கருத்தை கிடையாது. கிடையாது.